ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமும் சேரும் கொழுப்பை ஸ்டாப் பண்ணி உடல் எடை கூடாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும், அதை பற்றி தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாக்டர் புதுசாக இருக்குது, டெய்லி சேரக்கூடிய எடை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதை எப்படி ஸ்டாப் பண்ணி உடல் எடையை கூடாமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா பிறக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நமக்கு உடல் எடைன்னு என்ன ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது உடல் பருமன். ஓகேவா? இப்போ அந்த ஒபேசிட்டால பல பிரச்சனைகள். அதுக்கு நம்ம ஃபுட் டயட் இருக்கிறோம், அது இருக்கிறோம், இது இருக்கணும், எல்லாம் இருந்து பார்க்குறோம். ஆனால் நமக்கு ரிசல்ட் மட்டும் ஒன்று சரியாக வரலன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அது காரணம் என்னென்னா, டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து இந்த கலோரிஸ் இருக்கு இல்லையா, அது பேனாகி நமக்கு தேவையான சத்துக்கள் போக மீதி உள்ளது இந்த கார்போஹைட்ரேட் உட்பட அது கொழுப்பாக மாறி உடம்புல ஸ்டோர் ஆகுது. அப்படி ஸ்டோர் ஆகுதுனால தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பாட்டு மாறி அது உடல் எடையை கூட்டுது. முக்கியமாக தொப்பை பகுதிகளில் வயிறு பகுதியில் உடல் எடையை கூட்டுது. மொத்தமாகவே அப்புறம் உடல் எடையை கூட்டும். ஓகேவா? இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த உடல் எடையில் 2 வகை இருக்குங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் தொப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே ஃபேட்டு, ஒரே சீராட்டு இது ஃபேட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுனா உடல் எடை. ஓகே, எல்லாமே நம்ம உடல் எடை தான் சொல்ல முடியும். இப்போ என்ன உடல் பருமன் தாங்க. இப்போ சிலவங்க நான் ஒல்லியாக தானே இருக்கேன், ஏன்னா வயிறு மட்டும் தான் இருக்குன்னா, ஆனால் நான் ஒல்லியாக இருக்கேன்னு சொன்னால் அது கணக்கில் சேர்க்க முடியாது. ஏன்னா அதுவும் உடல் எடை கூடுதல் மாதிரி தான் நம்ம கணக்கு காட்டணும். ஏன்னா அந்த கொழுப்பு பொதுவாக உடல் எடைனா, அதாவது என்ன சொல்கிறது, உடல் எடைங்கிறது ஒரு புரோட்டீன் சத்துனால வரும். அது நல்லது தான், அது கெட்டது கிடையாது. ஆனால் கொழுப்புனால வரக்கூடிய உடல் எடை தான் ஆபத்தானது. ஓகேவா? அப்போ கொழுப்பு எந்த அளவு பாடியில் இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம உடல் எடைன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒல்லியாக இருந்து தொப்பை இருந்தாலும் அதுவும் உடல் பருமனே. ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது அதுதான். அப்போ டெய்லி என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த கலோரிஸை பேன் பண்ணுறது எப்படி, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் டெய்லி என்னென்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க? நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன, காலையில் இட்லி தோசை இல்லையா, பொங்கல் பூரி சப்பாத்தி சாப்பிடுவோம். மத்தியானம் சோறு சாப்பிடுவோம். நான்வெஜ்னா மீன் மட்டன் சிக்கன். வெஜ்னா எல்லா வகையான காய்கறி வச்சு சாப்பிடுவோம். நைட்டு பின்ன கேட்கவே வேண்டாம், நைட்டு சோறு சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, டிஃபன் சாப்பிடக்கூடியவங்களும் இருப்பாங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போ எல்லாத்துலேயும் என்ன பண்ணுது, உடல் எடை கண்டிப்பாக கூடுது. ஏன்னா இப்போ எல்லாரும் உடல் உழைப்பு இருக்கா? இல்லை. பழைய காலத்தில் உடல் உழைப்பு உள்ள வேலைகள் தான் கூடுதலாக இருந்து, இன்னைக்கு உட்காந்து பார்க்குற வேலை தான் கூடுதலாக இருக்குது. அதனால் நமக்கு தேவையான கலோரிஸ் கொஞ்சம் போதும். ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமான 1க்கு 10 மடங்கு சாப்பாடை கூடுதலாக சாப்பிட்டனால அந்த கலோரிஸ் பேன் ஆகி நம்ம உடம்புக்கு கிடைச்சது போக மீதி உள்ளது கொழுப்பாக மாறி ஸ்டோர் ஆகிடுது. அடிப்போஸ் டிஷ்யூ, அப்புறம் பெல்லி இருக்குல்ல, நம்ம வயிற்று பகுதி அங்கே ஸ்டோர் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அது அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நமக்கு உடல் பருமன் ஆகிடுது. இப்போ நம்ம டெய்லி அதை அனலைஸ் பண்ணி எப்படி உடல் எடை கூடாமல் தவிர்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்றீங்க? இப்போ இதில் நான் டயட்டை பற்றி பேசலாங்க. டயட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்தவரை ஸ்பெஷலே அதுதான். நீங்கள் நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஆனால் அதை அவாய்ட் பண்ணி உடல் எடை கூடாமல் பாதுகாப்பது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் காலையில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்க, ஒரு மீடியமாக ஒரு ஆள் காலையில் ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுங்க இல்லையா, சாம்பார் சட்னியோடி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவாங்க. அப்போ 5 இட்லி சாப்பிடும்போது 2 இட்லியில் உள்ள சத்தே நமக்கு போதுமானது நீங்கள் பார்க்குற வேலைக்கு. ஆனால் 5 இட்லியில் 3 இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ருக்கீங்க. அப்போ அதை பேன் பண்ணி ஆகணும். அதை பேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஒர்க் பண்ணுறோம் அதில் போயிடணும். அப்படி இல்லைங்க, கொஞ்சம் மீடியமாக ஒரு வாக்கிங். இப்போ நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால், ஏற்கனவே பல பிரச்சனைகளுக்காக நீங்கள் லைட்டாக 1 ஹவர் ஒன்ஸ் எந்திரிச்சு 5 நிமிஷம் பிரேக் விட்டு வாக் பண்ணி தான் ஆகணும். காரணம் இந்த ஸ்பைன் பிரச்சனை, முதுகு வலி, இடுப்பு வலிலாம் வராமல் இருக்கும். உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது வரும் இல்லையா, அது வராமல் இருக்க கொஞ்சம் வாக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இடையிடையே வாக் பண்ணிடுங்க. அப்போ அந்த கலோரிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பேன் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன வேலை வரும். அப்படி வேலை வந்தால் அதில் பைக்கில் போவீங்க, ஏதாவது போவீங்கன்னா முடிஞ்ச அளவு சைக்கிளை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கண்ட்ரியில் சைக்கிளை யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி, அதுவும் ஆஃபீஸ் வேலைகள்லாம் யூஸ் பண்ணுறது கேவலமாக கூட நினைக்கிறோம். ஆனால் ஃபாரின் கண்ட்ரியில் அப்படி இல்லைங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கேவலமாக பார்க்குறது ஒன்றும் கிடையாது. அது ஒரு வெஹிக்கிள், அவ்வளோதான், அப்படி தான் பார்ப்பாங்க. அது ஸ்கூட்டரோ சைக்கிளோ அதெல்லாம் பற்றி பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுவாங்க. உடம்புக்கு நல்லதுன்னா சைக்கிளை யூஸ் பண்ணுவாங்க இங்கே ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் வேலைக்கு சைக்கிளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டா அந்த 3 இட்லியோட கலரிஸ் அதிலேயே பேன் ஆயிடுது. அப்புறம் மத்தியான சாப்பாடு இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறதா இருந்தால் வீட்டில் சாப்பிட மாதிரி பெரிய அண்டா நிறைய கொண்டு போக மாட்டீங்க இல்லையா? ஏன்னா மற்றவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் கொண்டு போவாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க நம்ம கம்மியாக கொண்டு வந்திருக்கோம், வீட்டிலலாம் நிறைய சாப்பிடுவோம். அப்படி இல்லைங்க, இதுதான் கரெக்ட். ஓகேவா? நீங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு வரீங்களா, அதுதான் கரெக்டானது. அதை சாப்பிட்ருவீங்க. அதை சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு பெரிய அளவு கலோரிஸ் போட வாய்ப்பில்லை. ஏன்னா மத்தியான ஃபுட்டு ஈஸியாக செரிமானம் ஆயிரும். மத்தியான ஃபுட்டில் கலோரிஸ் போடுறது கம்மி தாங்க. பொதுவாக நைட் ஃபுட்டில் தான் போடும். அப்போ நீங்கள் பார்க்குற வேலைக்கே அது தேவையானதாக இருக்கும். நீங்கள் கொண்டு போகிற அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு. ஓகேவா? அப்புறம் நைட்டில் என்ன பண்ணுவீங்க, மத்தியானம் ஆஃபீஸில் ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் சாப்பிட்டேன், அதனால் மொத்தமாக சாப்பிட்டு இப்போ ஈடு கட்டிடணும்னு நைட்டு மொத்தமாக சாப்பிடுவீங்க. சிலவங்க அதுவும் சோறு சாப்பிடுவாங்க மொத்தமாக 2 பிளேட்டு 3 பிளேட்டுன்னு.
ஸோ அதுதாங்க ஆபத்தானது. ஸோ இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண காலையிலையும் சொல்லலை, மத்தியானமும் கண்ட்ரோல் பண்ண சொல்லலை. அதை ஈடுகட்ட அந்த கலோரியை பேன் பண்ண என்ன பண்ணுன்னு தான் சொன்னேன். நைட்டு மட்டும் கொஞ்சம் சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அதில் வந்து கண்ட்ரோல்னால் என்ன, இப்போ ஒரு 4 இட்லினா இருந்தால் 4 இட்லினா ஒரு 2 3 வரைக்கும் சாப்பிட்டுக்கோங்க. 3 வரைக்கும் சாப்பிட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகும், ஒரு இட்லி கூடுதலாக சாப்பிட்ருக்கீங்க. அப்போ அந்த கலோரி என்ன பண்ணணும், பேன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் வாக்கிங், ஒரு 1/4 மணிக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு வாக்கிங், யாரு கூடயாவது பேசிக்கிட்டு சும்மா லைட்டாக அப்படியே வாக்கி போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு இட்லியோட கலோரி போயிடும். இப்போ சோறு சாப்பிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் வாக்கிங், அதை விட 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வாக்கிங், அவ்வளோதான். நான் ஒன்றும் பெருசாக சொல்லலையே, கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பாடி வெயிட் வந்து கம்மியாயிரும். ஸோ இது வந்து நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், அன்னைக்குள்ள கலோரி அன்னைக்கே பேன் ஆகி உங்களுக்கு ஃபேட்டாக மாதிரி ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இது நல்லா சாப்பிடக்கூடியவங்களுக்கு. இல்லை நான் டயட் கண்ட்ரோல் இருக்கேன்னா என்னோட முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து கரெக்டாக வந்து டயட் கண்ட்ரோல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து டெய்லி நார்மலாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு அன்றாடம் உள்ள ஃபேட்டு ஸ்டோர் ஆகாமல் அன்னன்னைக்கே கலோரி பேன் ஆகுதுக்கான இது வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நான் சொன்ன மாதிரி காலையில் வந்து ஒரு 2 இட்லி கூட சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி சைக்கிளோ வாக்கிங்கோ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். மத்தியானம் ஃபுட்டு பிரச்சனை கிடையாது, சின்ன டிஃபன் பாக்ஸில் கொண்டு போயிட்டீங்கன்னா ஓகே. ஆனால் பெருசாக மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு நாள் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. டெய்லி சாப்பிடக்கூடியவராக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறது, கொஞ்சம் அப்படி சைக்கிளிங் பண்ணுறது, அந்த மாதிரி. இல்லைன்னா உட்காந்து எந்திக்கணும், ஸ்குவாட்டிங் சொல்லுவோம் இல்லையா, நேராக நின்றுக்கிட்டு. இந்த ஸ்குவாட்டிங் பண்ணும்போது முக்கியமாக என்னென்னா கீழே குனியக்கூடாது. எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். நேராக நிமிர்ந்து நின்றுட்டு அப்படி மெதுவாக இப்படி கீழே போயிட்டு வரணும், இப்படி மெதுவாக அப்படி கீழே போயிட்டு வரணும். ஓகேவா? இது ஒரு 10-15 தடவை பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஆஃபீஸ்லேயே பண்ணலாம். இப்போ ஆஃபீஸில் மற்ற ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஆனால் இது வந்து ஈஸியாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல நின்று பண்ணிக்கலாம். ஸ்குவாட்டிங் ஒரு 15 ஸ்குவாட்டிங் பண்ணுங்க. ஓகேவா? மத்தியானம் சாப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு உடனே பண்ணாதீங்க, வாந்தி வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மத்தியானம் இப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் நைட்டு ஃபுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்னன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட்டு கூடுதலாகவே நீங்கள் சாப்பிட்டாலும் கலோரி வந்து பேன் ஆகி அன்னைக்கே போயிடும், உடம்புல வந்து ஃபேட்டாக மாறி ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணால் அவர்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணால் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு உடல் எடை மற்றும் உடல் பருமன் பற்றிய முக்கியமான வீடியோவில் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.